ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நல்ல டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 வரமிளகாய் சேர்த்து அதை லைட்டாக வதக்கலாங்க. கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து லைட்டாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் அரை மூடி அளவுக்கு தேங்காயை நல்லா துருவி வச்சுருக்கேங்க. அதையும் இப்போ சேர்த்து லைட்டாக வதக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு உள்ள கொத்தமல்லி தழையை நல்லா சுத்தம் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். கொத்தமல்லி தழை ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக வதங்கினா போதும். கொத்தமல்லி தழை லைட்டாக வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஆறுனதும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சட்னியை தாளிக்கிறதுக்காக எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ சட்னி மேலே ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி தயாராகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.